பூமியின் செல்வங்களில் குறைவுபட்டிருக்கிற தேவனுடைய ஜனம் என்று எண்ணி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பூமியினுடைய செல்வங்களில் நம்மை குறையாக வைக்கவில்லை. ஆவியின் செல்வங்களிலும் தேவன் நம்மை குறைவுபட்டவர்களாக வைக்கவில்லை. கர்த்தர் உன்னையும் என்னையும் மகுடம் சூட்டிய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம சிந்தையை மாற்றி நம்முடைய இருதயத்தில் எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்மிடத்திலே கேதாரின் ஆடுகள் வல்லமையானவர்களாய் சொல்லப்படுகிற இந்த சக்தி வாய்ந்த பெரும் கூட்டத்தை ஆண்டவர் தீவிரமாய் நம்மிடத்தில் கொண்டு சேர்க்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் நிறைந்து வழிய போகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டேன், ஆவிக்குரிய சபையிலேயே கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வர போறாருங்க. கையை தட்டி ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், கேதாரின் ஆடுகள் எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கட்டும், நான் கொண்டு வருவேன், உன்கிட்ட சேர்ப்பேன்னு சொல்றார். வருவார்கள். உலகத்தை நம்பி வாழ்ந்தவர்கள், செல்வங்களை நம்பி வாழ்ந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற தங்கள் படிப்பு பட்டங்கள் மேன்மைகள் எல்லாவற்றையும் நம்பி வாழ்ந்தவர்கள், தங்களை ரொம்ப கௌரவசாலியா நினைச்சவங்க, அத்தனை பேரை ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னா, கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்திலே கொண்டு சேர்ப்பேன்.